ஏஐ சாட்ல போயிட்டு, நீங்க ஒரே கொஸ்டின திரும்ப திரும்ப கேட்டீங்கன்னா, அது வந்து ஒரு டைம் நீங்க கேட்கும்போதுமே, உள்ள போய் திங்க் பண்ணிட்டு, அந்த ஆன்ஸர கொண்டு வரதுக்கு குறைஞ்சது 5 டூ 10 செகண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ஆன்ஸர் பண்ணும். இதுவே அந்த ஏஐய நீங்க ஒரு அப்ளிகேஷன் பண்றீங்க. அதுக்குள்ள அந்த ஏஐ யூஸ் பண்ண போறீங்கன்னா, அந்த டைம்ல இதே மாரி திரும்ப திரும்ப கொஸ்டின்ஸ் வரும்பொழுது, அப்பயும் இது 5 டூ 10 செகண்ட்ஸ் எடுத்து யோசிச்சு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருந்ததுன்னா, அது வந்து நமக்கு புரொடக்ஷன் லெவல்ல அப்ளிகேஷன ஓட்டுறதுக்கு சரிப்பட்டு வராது. இது சால்வ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, எல்எல்எம் கேஷிங்னு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த எல்எல்எம் கேஷிங்ன்றது ஒண்ணும் இல்ல. இப்ப எல்எல்எம் கேஷிங்ல பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு கொஷின் அதிக டைம் வருது. 2 டூ 3 டைம்ஸ் வந்து திருப்பி திருப்பி வருதுன்னா, அந்த கொஷினுக்கு திங்க் பண்ணிட்டு வர்ற ஆன்ஸர, இது வந்து எங்கேயாவது குயிக்கா எடுத்து பார்க்குற மாரி இடத்துல வந்து அந்த ஆன்ஸர சேவ் பண்ணி வச்சுரும். அதே கொஷின் திருப்ப ரெக்வெஸ்ட் வரும்போது, இந்த ஆன்ஸர் எடுத்து கொண்டாந்து குடுத்துரும். யோசிக்காம குடுத்துரும். இதில வந்து ஒரு 5 டூ 10 செகண்ட்ஸ் மிச்சமாகும் ஒரு ரெக்வெஸ்ட்டுக்கும். இதுதான் வந்து எல்எல்எம் கேஷிங்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த சேவ் பண்ணி வைக்கிற ஆன்ஸர் பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும் தான் வந்து அலைவா இருக்கும். கொஞ்சம் நேரம் கழிச்சு அது டெஸ்ட்ராய் ஆயிரும். ஸோ இந்த எல்எல்எம் கேஷிங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு நான் ஒரு சின்ன அப்ளிகேஷன் பண்ணியிருக்கேன். அத பார்க்கலாம் வாங்க. இந்த இடத்துல வந்து 2 கேஷிங் இருக்கும். ஒண்ணு வந்து கேவி கேஷ்னு ஒண்ணு, அடுத்தது வந்து சிமேட்டிக் கேஷ்னு ஒண்ணு. கேவி கேஷ் அப்படின்றது கீ வேல்யூ கேஷ். இது வந்து நமக்கு ரேம்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ரெட்டிஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். அதுக்கு சிமேட்டிக் கேஷ். சிமேட்டிக் கேஷ்னா வாட் இஸ் த ஏஐன்னு ஒரு கேள்வி கேட்குறோம் வச்சுக்கங்களேன். வாட் இஸ் ஏஐன்னு நான் இங்க கேட்கிறேன். இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நல்லா திங்க் பண்ணிட்டு வந்து நான் ஆன்ஸர் பண்ணும். அன்னைக்கு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. என்ன டைம்ல வந்திருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 30,000 மில்லி செகண்ட் அதாவது 30 செகண்ட் மேபி இந்த ரேஞ்சில வந்து எனக்கு ஆன்ஸர் வந்திருக்கு. இதுவே நெக்ஸ்ட் டைம் கேட்குறேன். வாட் இஸ் ஏஐன்னு கேட்குறேன். இப்போ வந்து கேவி கேஷ் ஆஃப் பண்ணிட்டு நான் கேட்குறேன். இங்க பாருங்க எனக்கு வந்து 368 மில்லி செகண்ட்ல வந்து ஆன்ஸர் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 0.3 செகண்ட்ஸ்ல வந்திருக்கு. இதுவே கேவி இந்த கீ வேல்யூ ஹேஷ வந்து நான் ஆன் பண்ணிட்டு அதே கொஸ்டின் கேட்குறேன். வாட் இஸ் ஏஐ? இப்ப நான் இந்த டைம்ல வந்து இன்ஸ்டன்ட்டா 1 மில்லி செகண்ட் டிஃபரன்ஸ்ல வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேஷிங் எல்எல்எம்ல இருக்கக்கூடிய கேஷிங்ஸ் இதுதான். அண்ட் தாண்டி நிறைய பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு அடுத்து வாய்ப்பு இருக்குது. டீப்பா பார்க்கலாம் இன்னும்.